எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்டாலின். ஸ்கில்பி சார்பா இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் லித்துவானியால எப்படி ஒரு ட்ரெய்லர் டிரைவர் வேலை வாங்குறது அண்ட் அதுக்கப்புறம் எப்படி நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, அது இந்த மாதிரி நீங்க பதில் சொல்லணுன்றதை பத்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கில்பியை பத்தி பார்க்கலாம். ஸ்கில்பி ஏசியாவிலேயே இந்த மாதிரி ப்ளூ காலர் வேலை பண்ற ஆளுங்களுக்கு வேலை வாங்கி தர ஏஜென்சியில நம்பர் 1 ஏஜென்சி. அவங்க சுமார் 1000 பேரை நம்ம இந்தியாவில இருந்து வெவ்வேறு வெளிநாட்டுக்கு, யூரோப்பா இருக்கட்டும், யுஏஇயா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், லித்துவானியா இருக்கட்டும், இந்த மாதிரி வெவ்வேறு நாடுகளுக்கு 5 வருஷத்துல 1000 பேர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அண்ட் இன்னமும் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு பேட்சை இங்க இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அனுப்புறது மட்டும் இல்ல, வேலை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்ல, வேலை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அங்க என்னென்ன சலுகை வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. மாசம் உங்களுக்கு கால் பண்ணி உங்க கூட டச்லயே இருந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு சலுகை இருக்கிற ஏஜென்சி தான் ஸ்கில்பி. கரண்டா நம்ம இந்தியாவில் இந்த ப்ளூ காலர் வேலை வாங்கி கொடுக்குற ஏஜென்சியில மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் ஏஜென்சி ஸ்கில்பி தான். ஸ்கில்பியை தவிர வேற எந்த ஏஜென்சியுமே உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்காது, இவ்வளோ சலுகை பண்ணி கொடுக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அஃபிலியேட் பண்ண ஏஜென்சி ஸ்கில்பி. ஸோ அதனால உங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் வர வேண்டாம் ஸ்கில்பியை பத்தி யோசிக்கும் போது. ஸ்கில்பி இது வரைக்கும் எவ்வளவு பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்க ஸ்கில்பியோட ஃபேஸ்புக் பேஜ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா உங்க வேலை வாங்கி கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆளுங்களோட நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ வீடியோ இருக்குது, எவ்வளோ பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குறாங்க, அவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்கன்றத பத்தி நீங்க பார்க்கலாம். சரிங்களா? இப்ப ஆரம்பிக்கலாம். நம்ம இன்டர்வியூ எப்படி பண்ணலான்றத பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி சில விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். முதல் விஷயம் உங்களோட ஆட்டிடியூட்னா நம்ம ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசணுன்றதெல்லாம் இருக்குது. முதல் விஷயம், எதுக்குமே பயப்படக்கூடாது. நம்ம தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக அவங்க முன்னாடி உட்காந்து பேசணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம இதுக்கு தகுதியான ஆள், நம்மளுக்கு இது திறமை இருக்குதுன்ட்டு அவங்க நம்புவாங்க. சப்போஸ் நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு இவனுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்கும், பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாயிண்ட் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் எப்பயுமே பேசும்போது, ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது நீங்கள் சிரிச்சுக்கிட்டே முகத்தில் ஒரு சின்ன ஸ்மைல் இது இருந்துகிட்டே இருந்தால் ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும், அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களுக்கு கொஷன் தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் அவங்க சொல்கிறது புரியாட்டி கூட நீங்கள் எப்பயுமே பயப்படாதீங்க. ரிலாக்ஸ்டாக இருங்க, ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மனசை அப்படியே காமாக வச்சுக்கோங்க. ரொம்ப பேஷண்ட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. ஏன்னா நம்ம டென்ஷனில் இருந்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட சில நேரம் மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே ரிலாக்ஸ்டாக காமாக ஆன்சர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கோங்க. மூணாவது நீங்கள் எப்போ ஒரு கொஷன் அவங்க கேட்டாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம கவனமாக கேட்டு அதுக்கு பதில் சொல்லணும். சில நேரம் உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு கேட்பாங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கூலர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க அண்ட் தப்பான பதில் சொல்லுவீங்க அண்ட் மறுபடியும் அது பிரச்சனையாகும். அதனால நிதானமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுங்கள். ஓகேவா? சில நேரம் கொஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஸ்க்ரீன் முன்னாடி இருக்கிறத பார்த்தீங்கன்னா 52 - 32 தட் இஸ் 52 - 32 என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 52 - 32 என்னன்றது கூட நீங்கள் இவ்வளோ சிம்பிளான கொஷின் கூட கேட்பாங்க. அது உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா இல்லையான்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கேட்பாங்க. நீங்கள் அதை நல்லா பதில் சொல்லி ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அடுத்து இன்னொரு விஷயம், இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயம், உங்களோட ஸ்க்ரீன் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்லாம் இருக்குது. முதல் விஷயம், நீங்கள் என்றைக்குமே வண்டி ஓட்டிக்கிட்டு ட்ரைவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் மீட்டிங் இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணவே பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இது ஸ்ட்ரைட்டாகவே உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த விஷயம், நீங்கள் எப்பயுமே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது இல்லை இன்டர்வியூ கொடுக்கும்போது உங்களோட பேக்ரவுண்டை, இப்போ நான் வச்சிருக்கிற மாதிரி என் பேக்ரவுண்ட் எப்படி ஸ்டில்லாக இருக்குது, எங்கேயும் நான் ஃபோனை தூக்கிட்டு நான் மூவ் ஆகிட்டு நடந்துக்கிட்டே பேசலை. இந்த மாதிரி பேக்ரவுண்டை ஒரே இடத்துல ஸ்டில்லாக வச்சுட்டு நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஓகே. மூணாவது விஷயம் என்னென்னா, எப்பயுமே நீங்கள் ஒரு மீட்டிங் இல்லை இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனை ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் எப்பயாச்சும் உங்களோட இன்டர்நெட் கட் ஆகி உங்கள் மீட்டிங் நின்று போய் இல்லை இன்டர்வியூ நின்று போச்சுன்னா திரும்பி அந்த ஹெச்ஆர் உங்களுக்கு இன்டர்வியூ
சான்ஸ் கொடுக்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்மளோட சேஃப்டிக்காக இன்டர்நெட் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல செட்டின் பண்ணி அப்புறம் வந்து நம்ம இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிக்கணும். 3வது, எப்போ வந்துட்டு உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாங்களோ இல்லை உங்களை பற்றி பேச சொல்கிறாங்களோ இல்லை ஏதாச்சும் ஒரு கேள்வி உங்களை பற்றி கேட்குறாங்களோ அப்போ நீங்கள் வந்துட்டு அதிகபட்சம் உங்களை பற்றியான பதில் மட்டும் சொல்லுங்கள். வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வருஷம் வந்துட்டு உங்களுக்கு அனுபவம் இருக்குது இந்த ட்ரெய்லர் டிரைவர் வேலையில், நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கீங்க, எந்தெந்த நாட்டில் வேலை செஞ்சுருக்கீங்க, அந்த மாதிரி சொல்லுங்கள். உங்களை தவிர்த்து உங்களை சுற்றி இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதனால் எதை பற்றியும் பேச வேணாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படிலாம் அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இன்கேஸ் அவங்க கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், இல்லை அவங்க கேட்காத வரைக்கும் நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே பேசுங்க, வேறு எதை பற்றியும் பேச வேணாம். ஓகேவா? 3வது வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு புரியலைனா, ஓகேவா, கொஷன் புரியலை, தெரியல, இல்லை ஒழுங்காக கேட்கல, இல்லை நடுவில் ஏதாச்சும் இன்டர்நெட் கனெக்ஷன் மிஸ் ஆச்சு, அந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. அவங்கக்கிட்ட தைரியமாக இன்னொரு தடவை சொல்லுங்கள், இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்கள் கொஷனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் பெரிய தப்பான குத்தலாம் இல்லை. நீங்கள் வந்துட்டு சிம்பிளாகவே நீங்கள் அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரியே நீங்கள் உங்களோட இன்டர்வியூ கொடுக்கலாம். கான்ஃபிடென்ட்டாக சிம்பிளாக பண்ணலாம். ஓகேவா? எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் முதல் கேள்வி வந்துட்டு உங்ககிட்ட என்ன மாதிரி கேட்பாங்க, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். அப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு அனுபவப்படுத்துங்க, எனக்கு அறிமுகப்படுத்துங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அறிமுகம் எப்படி படுத்துவாங்க? நம்ம வந்துட்டு நம்மளோட பேர், அதுக்கப்புறம் நம்மளோட வயசு என்னன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் எந்த நாட்டிலேருந்து வருவோம் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம வந்துட்டு எந்த மாதிரியான ட்ரெய்லர் டிரைவர்னு சொல்லுவோம், எந்தெந்த நாட்டில் வேலை செஞ்சுருக்கிறோம், இதுக்கு முன்னாடி எவ்வளோ வருஷம் வேலை செஞ்சுருக்கிறோம், எந்த மாதிரியான ட்ரெய்லரில் நம்ம வேலை செஞ்சுருக்கிறோம், எவ்வளோ வீல் இருக்கிற ட்ரெய்லரு, என்ன மாதிரி பிராண்டான ட்ரெய்லரு இதெல்லாம் வேலை செஞ்சுருக்கிறோன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏன் இந்த ட்ரெய்லர் டிரைவர் வேலை பிடிக்கும், இல்லை எதுக்கு அந்த நாட்டுக்கு நீங்கள் போகணும், இல்லை எதுக்கு அந்த கம்பெனிக்கிட்ட போகணுன்றதை வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுவாங்க. இல்லாட்டி கூட சில நேரம் உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட அந்த கம்பெனி எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ பண்ண போகிறீங்களோ அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு இந்த கம்பெனியில் உங்கள் கம்பெனியில் வந்து சேரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் உங்கள் கம்பெனியை பற்றி பார்த்துருக்கேன், படிச்சிருக்கிறேன், ஸோ எனக்கு வந்துட்டு உங்கள் கம்பெனி ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி உங்கள் மேலே ஜாஸ்தி இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் கம்பெனி மேலே ஏதோ ஒரு ஆர்வம் காட்டுறீங்க, இன்டர்வியூக்காக ஏதாச்சும் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சால் உங்கள் மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டு உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வரணும். ஃபஸ்ட்டு உங்கள் பேர் என்ன, வயசு என்ன, எந்த நாட்டிலேருந்து வரீங்க, என்ன மாதிரியான ட்ரெய்லர் டிரைவர் நீங்கள், எந்த நாட்டில் வேலை செஞ்சுருக்கிறீங்க, எவ்வளோ வருஷம் வேலை செஞ்சுருக்கிறீங்க, இந்த மாதிரி நிறையா கேள்வி நான் சொன்ன மாதிரியே உங்கள் ஸ்க்ரீனில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களை பற்றியே சிம்பிளான வார்த்தையில் என்னென்ன சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக ட்ரெய்லர் டிரைவருக்கு சம்மந்தமான வகையில் மட்டும் சொன்னால் போதும். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி லைசன்ஸ் வந்துட்டு இருக்குது அண்ட் நீங்கள் எப்போ அந்த லைசன்ஸ் வாங்கினீங்கன்றது கேட்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரெய்லர் லைசன்ஸாக இருக்கலாம், அது நீங்கள் எப்போ வாங்கினீங்க அண்ட் எந்த மாதிரியான லைசன்ஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்றதை கூட அவங்க கேட்பாங்க, அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான விஷயம், நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. 3வது வந்துட்டு ட்ரிக் கொஷின் கேட்பாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பேசுகிறதுக்கு சில பேருக்கு. இப்போ அவங்க வந்துட்டு இந்த இன்டர்வியூ இங்கிலீஷ்லேயே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க கேட்குற சில கேள்வியை வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு சில ட்ரிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம வாட்டுக்கும் ஹவுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். வாட்னா என்னது? வாட்னா அந்த என்ன, அதுதான் வாட். ஹவுனா எப்படி. இப்போ வாட் இஸ் த டே அப்படின்னா இன்னைக்கு எந்த நாள், எந்த நாள் அப்படின்னு கேட்பாங்க. ஹவ் இஸ் யுவர் டேனா உங்கள் நாள் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ என்ன, எப்படி, வாட்னா என்ன, ஹவுனா எப்படி. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த கேள்வி அவங்க என்ன கேட்குறாங்கன்றது முக்கால்வாசி உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அதிகபட்சம் வந்துட்டு என்ன கேட்பாங்க, என்ன அப்படி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லாட்டி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருந்துச்சு உங்கள் வேலை, இல்லை எப்படின்றத பற்றி கேட்பாங்க. இந்த 2 வார்த்தையை தவிர அதிகபட்சம் அவங்க வந்துட்டு அதிகமாக வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை பற்றி பார்க்கலாம். என்னென்னா டெல் மீ அபவுட் யுவர் டே டு டே அப்படின்னு கேட்பாங்க. டே டு டே அப்படின்னா உங்களோட டெய்லி ரூட்டீன் அர்த்தம். டெய்லி ரூட்டீன்னா அந்த அன்றாட நாளில் நீங்கள் என்னென்ன வேலை பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அண்ட் அகெயின் இது வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் டிரைவரான ஒரு
ஆஸ்பெக்டில் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு ட்ரெய்லர் டிரைவராக நீங்கள் காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் வண்டி ஓட்ட ஆரம்பிப்பீங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் வண்டி ஓட்டுவீங்க, அப்புறம் வந்துட்டு இங்கேருந்து இங்கே பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே இவ்வளோ நேரத்துலேருந்து இவ்வளோ நேரம் வண்டி ஓட்டுவீங்க. சப்போஸ் நீங்கள் ராத்திரி 10 மணி வரைக்கும் வண்டி ஓட்டுறீங்க, காலையில் ஒரு 8 இல்லை 9 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு மதியானம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ராத்திரி 10 மணி வரைக்கும் வண்டி ஓட்டுறீங்கன்னா, நான் காலையிலேருந்து இப்போ இந்த மாதிரி டைம் எடுப்பேன், அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணுவேன், வண்டியை செக்அப் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் ஆகும், அதுக்கப்புறம் இது நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிம்பிளாக உங்கள் தெரிஞ்ச பாஷையில் தெரிஞ்ச சிம்பிளான இங்கிலீஷில் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிடலாம். ஓகேவா? அடுத்து என்னதுன்னா, அடுத்த கேள்வி என்னென்னா, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரெய்லர் ட்ரக்ஸ் அண்ட் விச் பிராண்ட்ஸ் ஹாவ் யூ ட்ரிவன்? ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ட்ரக்ஸோட உங்களுக்கு இருக்கிற அனுபவம் என்ன, அண்ட் நீங்கள் எந்தெந்த பிராண்டெல்லாம் ஓட்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ வருஷம் அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டாங்கன்னா, நீங்கள் திடீர்னு என்ன சொல்லலாம், ஒரு 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் பதில் சொல்லலாம். பட் நம்மளுக்கு ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது எப்பயுமே ஒரு வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. கொஞ்சம் டீட்டெயில்டாக பொறுமையாக நிறைய பேசி உங்களுக்கு புரிய வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரெய்லர் ட்ரக்ஸ்னால், நான் வந்துட்டு என்ன சொல்லுவேன், எனக்கு மொத்தம் 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு நான் 3 நாட்டில் வேலை செஞ்சுருக்கிறேன், நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் இந்த ஃப்ளாட் பெட் இந்த மாதிரி வேறு ட்ரெய்லர் ட்ரக்கில் நான் வேலை செஞ்சுருக்கிறேன், அண்ட் நான் வந்துட்டு இந்தந்த பிராண்டு ட்ரெய்லர் ட்ரக்லாம் ஓட்டியிருக்கிறேன், நான் இந்தந்த மாதிரி குட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லலாம், நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்த்துருக்குறீங்கன்னு சொல்லலாம், நீங்கள் எந்தெந்த பிராண்டு ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம், நான் இப்போ சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ஐட்டம்ஸை கேரி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத கூட நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு வந்துட்டு எந்த ட்ரக்கு பிராண்ட் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், உங்கள் ஃபேவரட் ட்ரக் என்னது, எந்த பிராண்டு அண்ட் எதனால ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், இந்த கேள்வி வந்துட்டு ரொம்ப சிம்பிளான கேள்வி, இதை வந்துட்டு நீங்கள் ஒரு வார்த்தையிலே பதில் சொல்லி முடிச்சிடலாம். பட் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அதை பற்றி எவ்வளோ டீட்டெயிலில் சொல்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற அனுபவம் வந்துட்டு எவ்வளோ நல்லா அவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்கன்றது தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக நிறுத்தி ஒன்றையும் நல்லா சொல்லணும். இப்போ நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்கள் இடத்துல வந்துட்டு ஒரு ஆன்சர் இந்த கொஷனுக்கு பண்ணேன்னா, இப்போ வந்துட்டு I have worked for 7 years as a trailer driver. I have worked in 3 different countries and I have worked for 3 different companies. Company 1 is this, company 2 is something, company 3 is something. So company 1, 2, 3 அந்த பேர் நீங்கள் செப்பரேட்டாக சொல்லிட்டு, அதுக்கப்புறம் I have worked in different truck brand like MAN, Mercedes, DAF, Volvo, Scania அப்படின்னு நீங்கள் உங்களோட ட்ரக் பேரை சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஐட்டம்ஸ் ஐ ஹவ் கேரிட் ஆர் குட்ஸ், ஐ ஹவ் கேரிட் ஹெவி லக்கேஜஸ், ஐ ஹவ் கேரிட் ஐரன், இந்த மாதிரி நீங்கள் வேறு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டாக பண்ணிங்களா இல்லை இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டாக பண்ணிங்களான்னு சொல்லலாம். ஓகேவா? கடைசியில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ட்ரக் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஏன் பிடிக்குன்றதை பற்றி சொல்லலாம். ஓகேவா? நீங்கள் அதுக்கு அடுத்தது வந்துட்டு, வாட் ஐட்டம்ஸ் டிட் யூ கேரி இன் யூர் ட்ரெய்லர் ட்ரக், ஹவு டிட் யூ செக்யூர் தெம். ஓகே, இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் வந்துட்டு உங்கள் ட்ரெய்லர் ட்ரக்கில் என்னென்ன மாதிரியான ஐட்டம்லாம் கேரி பண்ணியிருக்கிறீங்க அண்ட் அதை நீங்கள் எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மக்கிட்ட இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ் இருக்குது. கிராசரி ஐட்டம்ஸ்னால் காய்கறி, கறி, இந்த மாதிரி. அடுத்து வந்துட்டு பேக்கரி ஐட்டம்ஸாக இருக்கலாம், மில்க் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், மருந்தாக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், இல்லை ஆயில் டேங்கராக இருக்கலாம், இல்லை வேறு என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டீங்க, கெட்டு போகாமல் இல்லை அடிப்படாமல் எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்றது வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். இன்கேஸ் நீங்கள் இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒன்று நீங்கள் உங்கள் ட்ரெய்லர் டிரைவர் வேலையில் பார்க்கும்போது இதை வச்சுருந்தீங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்க, இதை எப்படி கெட்டு போகாமல் நீங்கள் வச்சுப்பீங்க அப்படின்றத வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். சிம்பிளான வார்த்தையில் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை சொன்னாலே போதும். ஓகேவா? அடுத்து வந்துட்டு இன்னொரு கொஷன், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் திடீர்னு ஒரு வார்த்தையில் வந்துட்டு க்ரீன், ஒயிட், பிளாக், ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக ஒரு சென்டென்ஸில் மை ஃபேவரட் கலர் இஸ் ரெட், மை ஃபேவரட் கலர் இஸ் ஒயிட், மை ஃபேவரட் கலர் இஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸோட அப்படியே ஒரு வாக்கியமாக சொல்லணும். ஓகேவா? ஏன் இதை சொல்லணும் அப்படின்றதுனா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் சரளமாக நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்கன்றதை அவங்க செக் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. அதுக்கப்புறம் சில நேரம் எதுக்கு உங்களுக்கு இந்த கலர் பிடிக்குன்றதை கூட கேட்பாங்க. அண்ட் அந்த நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு
ஏதாச்சும் ஒரு பதில் தெரிஞ்சால் நீங்கள் அதை சொல்லலாம். எனக்கு வந்துட்டு இந்த கலர் இதனால பிடிக்கும். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வெள்ளைனா வெள்ளை பார்த்தா கொஞ்சம் எல்லாருக்கும் அமைதியாக இருக்கும், சாந்தமாக இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு எனக்கு வெள்ளை கலர் பிடிக்கும் அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு வந்துட்டு ஐ ஃபீல் ப்ளசண்ட், ஐ ஃபீல் காம் வென் ஐ சி ஒயிட் கலர். சிம்பிளாக சொல்லலாம். ஸோ ஐ லைக் ஒயிட் கலர், மை ஃபேவரட் கலர் இஸ் ஒயிட் அப்படி சொல்லி நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி என்னென்னா உங்கள் ட்ரக்கு சம்மந்தப்பட்டது. இன்கேஸ் உங்கள் ட்ரக்கு வந்துட்டு எங்கேயாச்சும் நின்றுச்சுன்னா, இல்லை வேலை செய்யாமல் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் அதை எப்படி சரி பண்ணீங்க, எப்படி அந்த சுச்சுவேஷன்லேருந்து அது கிளியர் பண்ணீங்கன்றது கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்க? ஹவு டிட் யூ ட்ரபிள் ஷூட் இஃப் யுவர் ட்ரெய்லர் ட்ரக் இஃப் இட் வாஸ் நாட் ஒர்க்கிங். ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்துட்டு உங்கள் ட்ரெய்லர் ட்ரக் எங்கேயாச்சும் நின்று போச்சுன்னா நீங்கள் அதை எப்படி சரி பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்றது. அதுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படியோ ட்ரக் ஓட்டியிருந்தா உங்களுக்கு ஆப்வியஸாக ஏதாச்சும் ஒரு இடத்துல பிரச்சனை வந்திருக்கும். இல்லை வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதை சால்வ் பண்ணியிருப்பீங்க, அதை பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அப்போ என்னென்ன மாதிரியான பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, அப்போ வந்துட்டு நீங்கள் யாருக்கு கால் பண்ணீங்க ஹெல்ப்புக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ட்ரக் வந்துட்டு இன்ஜினில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு மெக்கானிக் ஆப்வியஸாக கால் பண்ண மாட்டீங்க, வேறு யாருக்காவது கால் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்கு எப்போ கால் பண்ணீங்க அண்ட் யாருக்கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்டீங்க. சில நேரம் வந்துட்டு நம்மளே அதை சரி பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலை இருக்கும். அப்போ நீங்கள் அது எந்த மாதிரி சரி பண்ணுவீங்க உங்களோட ட்ரக்கை அப்படின்றத கூட நீங்கள் சொல்லணும். அண்ட் மூணாவது வந்துட்டு எப்படி சேஃப்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ ஒரு தடவை தப்பாகிடுச்சு, ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அடுத்த தடவை அது ஆகாத மாதிரி எப்படி பார்த்துப்பீங்க, சேஃபாக எப்படி வச்சுப்பீங்கன்றதை கூட பார்க்கணும். அப்புறம் கடைசியில் எப்பயுமே நம்ம வந்துட்டு தெரியாதுன்னு சொல்கிறதுக்க விட நான் அது வந்துட்டு தெரிஞ்சுக்க ஆர்வப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெரிஞ்சுக்கிற ஆட்டிடியூடை நீங்கள் அவங்களுக்கு காட்டினாலே போதும். அவங்க எப்பயுமே அவங்கள எடுத்துக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்துட்டு எப்பயுமே அதிகமாக இருக்கும். எப்பயுமே நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே தெரியாதுன்ட்டு மொட்டையாக சொல்கிறத விட அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் கொஞ்சமாவது ஆர்வம் காட்டினா நம்ம லைஃப் பெட்டராக இருக்கும். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்துட்டு பேசிக் ட்ரெய்லர் அண்ட் டே ரிலேட்டட் கொஷின்ஸ். இது வந்துட்டு என்ன, உங்ககிட்ட எப்படி உங்களோட ட்ரெய்லரை ட்ரக்குக்கு கனெக்ட் பண்ணுவீங்க, அண்ட் வந்துட்டு எப்படி உங்களோட ட்ரக்கோட டயர் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க, அண்ட் உங்களோட டே எப்படி இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் உங்களோட நாள் நீங்கள் எப்படி வேலை செய்வீங்க, எந்த நேரத்தில் எந்திரிப்பீங்க, எப்போ தூங்குவீங்க, அதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? அது நீங்கள் சிம்பிளாக ஒரு ட்ரெய்லர் டிரைவர் வேலை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட நாள் டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அப்படியே சொன்னால் போதும், எதுவுமே கஷ்டப்பட தேவையில்லை, அப்படியே சிம்பிளாக சொல்லிடலாம். அதுக்கப்புறம் சில டெக்னிக்கல் கொஷின் இருக்கும். அப்படின்னா உங்கள் ட்ரெய்லரோட லென்த் என்னது, உங்கள் எவ்வளோ அகலமான ட்ரெய்லர் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எவ்வளோ வெயிட், எவ்வளோ டன் இருக்கிற ட்ரெய்லர் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்கள் டயர் ப்ரெஷர் கேட்பாங்க, எப்படி பார்ப்பீங்க, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏர் ப்ரெஷர், லைக் டயரில் இருக்கிற ஏர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு அந்த பேசிக் நாலேஜில் உங்களுக்கு இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அண்ட் டீசலில் உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் எந்த ட்ரக் தரும் அப்படின்ற ஒரு ரஃப் ஐடியா இருக்கும். ஏன்னா நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் டீசல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ டீசல் ஊற்றுனீங்கன்னா எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்ற உங்களோட ஐடியாவை நீங்கள் அங்கே சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ட்ரெய்லர் டிரைவராக இருந்துட்டு உங்களோட டெய்லி உங்களுக்கு நீங்கள் கிராஸ் பண்ணி வர சில கேள்விகள், சில பிரச்சனைகள் வந்துட்டு உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் அதை பற்றி பேசணும். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படின்றது என்னன்னு கேட்பாங்க. அண்ட் ஏன் அது பிடிக்கும், அதோட கதை என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் அப்படியே கொஸ்டின் அவங்க இப்படி கேட்பாங்கன்னு படிக்கிறேன். ஓகேவா? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி, வை, டெல் மீ த ஸ்டோரி. ஓகேவா? இப்போ நம்ம எல்லாருக்கும் சில படம் ஒன்றா பிடிச்சிருக்கும். இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு கமல்ஹாசன் நடித்த நாயகன் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறையா படம் இருக்குது நம்மளுக்கு சொல்கிறதுக்கு. நம்மளுக்கு ஏன் அந்த படம் பிடிக்கும், சில நேரம் வந்துட்டு எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் வந்துட்டு கமலோட நடிப்பாக இருக்கலாம், இல்லை அந்த கதை நல்லா போச்சு, ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க, மணிரத்னம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க அந்த படம், அதனால இருக்கலாம். நிறைய காரணம் இருக்குது அந்த படம். அண்ட் பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், அதில் வசனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது எதனால எனக்கு இந்த படம் பிடிச்சதுன்றது வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இங்கிலீஷில் வந்துட்டு ஐ லைக் திஸ் மூவி பிகாஸ் த ஹீரோ ஆக்டட் வெல் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு டயலாக்ஸ் வர் வெரி நைஸ்,
ஐ லைக் த சாங்ஸ் இந்த மூவி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சிம்பிளாக நீங்கள் எதுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கதை என்னன்னு கேட்பாங்க. இப்போ வந்துட்டு அந்த கதை என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் சிம்பிளாக ஒரு சென்டென்ஸில் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் ஹீரோ இருந்தார், அவர் வந்துட்டு மக்களுக்காக ஹெல்ப் பண்ணார், அதுக்கப்புறம் அவர் ஒரு டான் ஆனார், எல்லாருக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார், கடைசியில் இவருக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வசனத்தில் நீங்கள் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவங்க அதிகபட்சம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிராஸ் செக்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பேசணும், கரெக்டாக பதில் சொல்லணும். இது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றபடி நீங்கள் எதுக்குமே டென்ஷன் ஆக தேவையில்லை. ஓகேவா? அடுத்த கேள்வி, நீங்கள் வந்துட்டு எதுக்கு லித்துவானியாவில் வேலை பார்க்கணும் அண்ட் வேறு ஏதாச்சும் யூரோப்பியன் கண்ட்ரியில் உங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை வந்துட்டு இங்கிலீஷில் எப்படி கேட்பாங்கன்னா, வை டு யூ வாண்ட் டு ஒர்க் இன் லித்துவானியா ஆர் சம் அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்? ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் இந்த மாதிரி கேள்வி ஆன்சர்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லலாம், அவங்க ஸ்க்ரீன் முன்னாடி இருக்குது, லித்துவானியா ஹேஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ட்ரெய்லர் டிரைவர் லைக் மீ அப்படின்னு. லித்துவானியாவில் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ட்ரெய்லர் டிரைவருக்கு வந்துட்டு நிறையா வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து வந்துட்டு லித்துவானியா வந்துட்டு ஒரு சின்ன நாடு, பட் ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்ல நாடு இருக்குது, ரொம்ப நல்ல நாடு, அது அழகான நாடு, அதை நான் வந்துட்டு நிறையா தடவை ஃபோட்டோலலாம் பார்த்துருக்குறேன், ஸோ எனக்கு அதனால் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படலாம். ஓகேவா? அண்ட் அங்கே மக்கள் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, மக்கள் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கான நல்ல வாழ்க்கை, பெட்டர் லைஃப் வந்துட்டு அங்கே இருக்கும், உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் யூரோப்பில் இருக்கிறாங்கன்னா, அதனால் வந்துட்டு நான் யூரோப்புக்கு வர மாதிரி இருக்கும், எனக்கு அதனால் நான் அங்கே வரேன், என் நாட்டை விட்டுட்டு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பதில். நீங்கள் வந்துட்டு லித்துவானியா இல்லை வேறு ஏதாச்சும் யூரோப்பியன் கண்ட்ரியில் எதுக்கு வந்து வேலை பார்க்கணுன்றதுக்கான கேள்வி கேட்டாங்கன்னா இதுதான் பதில். ஓகேவா? இதை சிம்பிளாக நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி சொன்னீங்கன்னா ஒர்க் ஆயிடும். ஓகேவா? அந்த கம்பெனி நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகிறீங்க, உங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றி எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அண்ட் அடுத்தது அந்த கம்பெனியை பற்றி என்ன தெரியும்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இது ரெண்டுத்துக்குமே உங்ககிட்ட ஒரு பதில் இருக்கணும். ஸோ இப்போ இவங்க கேட்டிருக்கிற கேள்வி வந்துட்டு வாட் டு யூ நோ அபவுட் த கம்பெனி அப்படின்னா, உங்களுக்கு இந்த கம்பெனியை பற்றி என்ன தெரியும், நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் கம்பெனியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் எப்படி சொல்லலாம், உங்கள் கம்பெனி வந்துட்டு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி, இந்த நாட்டிலேயே வந்துட்டு பெரிய கம்பெனியில் உங்களோட கம்பெனி ஒன்று, இது வந்துட்டு யூரோப்பில் இருக்கிற யூரோப் பேஸ்டான ஒரு கம்பெனி, லித்துவானியா பேஸ்ட் கம்பெனி இல்லை யூரோப் பேஸ்ட் கம்பெனி. ஓகேவா? அண்ட் இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எந்த சிட்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கணும், நீங்கள் அது சொல்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் இது வந்துட்டு எவ்வளோ வருஷம் பழமையான கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 15 வருஷம் பழசான கம்பெனி, இல்லை 15 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் ஆன கம்பெனி, 15 வருஷமாக இருக்கிற கம்பெனி, இவங்கக்கிட்ட எவ்வளோ ட்ரக் இருக்குது, எவ்வளோ எம்ப்ளாயி இல்லை எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, அண்ட் இவங்க வந்துட்டு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா, இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா கேள்வி இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு பதில் சொல்லணும். வந்துட்டு இவங்க என்னென்னா உங்களுக்கு எங்கள் கம்பெனியை பற்றி என்ன தெரியுன்ற ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்பாங்க. இது மொத்தத்தையும் நீங்கள் தான் வந்துட்டு பதில் சொல்லணும். ஒன்றா வந்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் கம்பெனி வந்துட்டு யூரோப்லேயே பெரிய கம்பெனி, அண்ட் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு இந்த சிட்டியில் இருக்குது, நீங்கள் வந்துட்டு 15 வருஷமாக நீங்கள் இந்த கம்பெனி இப்போ ஓடிட்டுருக்குது, அண்ட் உங்ககிட்ட சுமார் ஒரு 500 ட்ரக் இருக்கும், 1000 பேர் எம்ப்ளாயி இருப்பாங்க, நீங்கள் வந்துட்டு லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணுவீங்க, இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வாட் மோட்டிவேட்ஸ் யூ, உங்களை எந்த விஷயம் மோட்டிவேட் பண்ணும், நீங்கள் வந்துட்டு எப்பயுமே எதனால நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணணுன்ட்டு ஆர்வப்படுவீங்க, அந்த ஆர்வத்தை உங்களுக்கு தூண்டுற விஷயம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று பணமாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு உங்களோட லைஃப், ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் இருக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த கேள்வியை வந்துட்டு எப்படி பதில் சொல்லலான்றது பார்த்தோம்னா, இப்போ அதிகபட்சம் 3/4 பேருக்கு வந்துட்டு பணம் தான் முக்கியம், பணத்தினால தான் வேலை பார்க்குறாங்க, பணம் தான் அவங்கள வேலை பார்க்க வைக்கும்.
ஆனால் நீங்கள் அந்த பணத்தை வந்துட்டு நீங்கள் முதல்ல அவங்க கண்ணு முன்னாடி காட்டினீங்க, அண்ட் பணம் தான் பெரிய விஷயம்னு அவங்களுக்கு காட்டினீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தயக்கம் வரும் உங்கள் மேலே. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு வேறு கம்பெனி, அவங்க கம்பெனியோட வேறு கம்பெனி வந்துட்டு அதிகமான பணம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் இந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு போவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வரும். ஓகேவா? அதுக்காக நீங்கள் என்ன சொல்லணும்னா, பணத்தையும் சொல்லுங்கள், பணத்தை வேணான்னு சொல்லலை. அண்ட் பணத்தை கூட நீங்கள் வந்துட்டு வேறு விஷயத்த சொல்லலாம். எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனி வேணும், குட் கம்பெனி, குட் ஃப்ரெண்ட்ஸ், குட் என்விரான்மெண்ட், குட் people around me, good boss, timely salary, good company which treats employee in as a friends அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. இப்போ ஒரு கம்பெனி அவங்களோட வேலை பார்க்குற அந்த எம்ப்ளாயி, அந்த டிரைவரை வந்துட்டு எப்படி வச்சுக்கிறாங்கன்றதை பொறுத்து நீங்கள் அந்த கம்பெனியில் இருப்பீங்களா மாட்டீங்களான்றதை நீங்கள் முடிவு பண்ணல மாதிரி இருக்கும். மேபி சில கம்பெனி இருக்கும் இதோட ஜாஸ்தி சம்பளம் கொடுப்பாங்க, ஆனால் வந்துட்டு இந்த கம்பெனி வந்துட்டு உங்களை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனா இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கெலாம் பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டை விட்டுட்டு அவ்வளோ தூரம் இருக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எந்த விஷயம் வந்துட்டு உங்களை அந்த கம்பெனியில் வேலை பார்க்க வைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறையா இருக்கும். உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், இந்த டீமாக இருக்கும், நீங்கள் வேலை பார்க்குற அந்த என்விரான்மெண்ட், இது எல்லாத்தையும் சொல்லுங்கள். அண்ட் அது கூடயும் பணத்தை சொல்லுங்கள். நீங்கள் எப்பயுமே இதை சொல்லும்போது மக்கள், ஆளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி ரிலேட்டடாக இருக்கிறத வந்துட்டு பெருசுப்படுத்திட்டு பணத்தை வந்துட்டு எப்பயுமே சின்னதுப்படுத்தி காட்டணும். ஓகேவா? எப்பயுமே இது வந்துட்டு உங்களோட அஜெண்டாவை வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி தான் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். அடுத்து, நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் இது வரைக்கும் ஒரு ஆவரேஜாக ஓட்டியிருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஹாவ் யூ டன் எனி இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் அப்படின்னா ஏதாச்சும் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பண்ணியிருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அண்ட் நீங்கள் அந்த டைமில் எப்படி வந்துட்டு அதுக்கான வழி கண்டுபிடிச்சிங்க, ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிங்களா, வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? இதுக்கு வந்துட்டு இங்கிலீஷில் நான் இந்த கேள்வி சொல்கிறேன். வந்துட்டு ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் ஹாவ் யூ ட்ரிவன் இன் த பாஸ்ட் இன் அ டே ஆர் ஆன் ஆவரேஜ்? ஹாவ் யூ டன் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ்? ஹவு யூ ஃபைண்ட் த டைரக்ஷன்ஸ்? Did you use GPS? இந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் இன்கேஸ் இஃப் யூ ஹவ் யூஸ் அன் ஜிபிஎஸ், ஹவு டிட் யூ யூஸ் த ஜிபிஎஸ்? ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் வந்துட்டு வண்டி ஓட்டுவீங்க ஒரு நாளில் ஆவரேஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஏதாச்சும் போயிருக்கிறீங்களா? இன்கேஸ் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போனீங்கன்னா அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு வந்துட்டு வழி எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிங்களா? ஜிபிஎஸ் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் மேப் யூஸ் பண்ணிங்களா? இல்லை இன்கேஸ் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிங்க வழி கண்டுபிடிக்கிறதுக்குன்றதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் ஒன்றா மெதுவாக நிதானமாக சொல்லலாம். இப்போ உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடியே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள், லைக் இதுதான் பதில் இல்லை, பட் இது வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க சொன்ன பதில்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க வந்துட்டு ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு 500லேருந்து 1000 கிலோமீட்டர் வந்துட்டு ஓட்டியிருக்கிறாங்க. லைக் சில நேரம் வந்துட்டு 500 ஆகும், சில நாள் வந்துட்டு 700 ஆகும், 800 ஆகும், 900 ஆகும். பட் சுமார் இந்த 500லேருந்து 1000 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு இவங்க ஓட்டியிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் ஆவரேஜ் ஸ்பீட், நீங்கள் வந்துட்டு வண்டி ஓட்டுறீங்கன்னா எந்த ஸ்பீடில் போயிட்டே இருப்பீங்க அப்படின்றது கேட்பாங்க. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு வந்துட்டு ஒரு 60 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டராக இருக்கும். ஓகேவா? அது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏன்னா நீங்கள் அதோட ஜாஸ்தி ஸ்பீடாகவும் ஓட்ட முடியாது, கம்மியாகவும் ஓட்ட முடியாது. நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்ணணும். ஒரு நாளில் எவ்வளோ மணி நேரம் நீங்கள் வந்துட்டு வண்டி ஓட்டுவீங்கன்னு கேட்குறாங்க. சுமார் வந்துட்டு 8 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் நான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா 15 மணி நேரத்தை விட ஜாஸ்தி நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா நீங்கள் எப்போ தூங்குவீங்க? நீங்கள் தூங்குறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் நீங்கள் வந்துட்டு அதிகமாகவும் தூங்கக்கூடாது, கம்மியாகவும் தூங்கக்கூடாது, கரெக்டாக வேலை பார்க்கணும். ஸோ 8லேருந்து 15 மணி நேரம், சப்போஸ் ஒரு 10 மணி நேரம் வண்டி ஓட்டுறேன்னு சொன்னால் கூட அது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் தான். ரொம்ப பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் வந்துட்டு நீங்கள் வேலை பார்த்த கண்ட்ரிக்குள்ளே தான், வேலை பார்த்த நாட்டுக்குள்ளே தான் நீங்கள் ஓட்டியிருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் அந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கும் போயிருக்கிறீங்களா அப்படின்றது கேட்பாங்க. இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்கேஸ் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு எப்படி ஜிபிஎஸ் யூஸ் பண்ணீங்க, எப்படி ஜிபிஎஸ் யூஸ் பண்ணணும் வழி கண்டுபிடிக்கிறதுக்குன்றதை நீங்கள் இங்கிலீஷில் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும். ஓகேவா? அண்ட் அடுத்த கேஷன், வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் கஸ்டம் கிளியரன்ஸ்? எக்ஸ்பிளைன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இது என்ன அர்த்தம்னா, கஸ்டம் கிளியரன்ஸுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன வழிமுறை, அதை வந்துட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அவங்களுக்கு விளக்குறதுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு வந்துட்டு கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும்.
அதுக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு கஸ்டம்ஸ் கேட்பாங்க, அதுக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணுன்றது முதல் விஷயம். ஓகேவா? சில டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், சில டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு செக் பாயிண்ட்டில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது எந்தெந்த மாதிரியான டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். மூணாவது வந்துட்டு செக்கிங் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க, எந்த குட்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, அந்த மெட்டீரியல் அண்ட் அந்த மெட்டீரியல் செக் பண்ணுவாங்க. சில நேரம் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க, வேறு ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்றது, அந்த இதுவும் எடுத்துப்பாங்க. சப்போஸ் ஒரு கஸ்டம் கிளியரன்ஸுக்கு நீங்கள் நின்னீங்கன்னா, இல்லை எங்கேயாச்சும் ஹால்ட் ஆச்சுன்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அந்த கஸ்டம் கிளியரன்ஸ் அப்படின்னு கஸ்டம் கிளியரன்ஸ் ஆகி கிளியர் ஆகி உங்கள் வண்டி மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றதை வந்துட்டு ஒரு கேள்வியாக கேட்பாங்க. நீங்கள் அதையும் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு லோக்கலில் தான் போயிருக்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு வேறு எங்கேயும் போகலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதையும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். நான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, நான் வந்துட்டு லோக்கலில் தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சில நேரம் வந்துட்டு நான் லாங் டிஸ்டன்ஸ், அதுனா 1000 கிலோமீட்டரோட ஜாஸ்தியை வந்துட்டு ஈஸியாக ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். சப்போஸ் சில பேர் வந்துட்டு ஒரு 10 மணி நேரம் அந்த மாதிரிலாம் வண்டி ஓட்டுறாங்க, 10-15 மணி நேரம் வண்டி ஓட்டுறாங்கன்னா, அவங்க சில பேருக்கு வந்துட்டு 1000 கிலோமீட்டரோட அதிகமாக வண்டி ஓட்டுறதுக்கு வந்துட்டு சுலபமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு எனக்கு 1000 கிலோமீட்டரோட அதிகமாக ஓட்டுறது சுலபமாக இருக்கும், ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அடிக்கிற மாதிரி இருக்கும், அப்போ வந்துட்டு கஸ்டம் கிளியரன்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்கிறதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கேள்வி, வாட் ஆர் யுவர் ஹாபீஸ், வாட் டு யூ டூ இன் யுவர் ஃப்ரீ டைம்? ஓகேவா? அண்ட் ஃபேவரட் ஆர் பாப்புலர் பார்ட் அபவுட் இட். அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹாபீஸ் என்ன இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்மளுக்கு முக்கால்வாசி நேரம் வந்துட்டு நம்ம ஹாபீஸ் என்ன, ஏதாச்சும் புக் படிப்போம், இல்லை ஏதாச்சும் கேம் விளையாடுவோம், இல்லை யூடியூப்பில் ஏதாச்சும் ட்ரக் ரிலேட்டடாக இல்லை வேறு ஏதாச்சும் ரிலேட்டடாக அதை பற்றி கற்றுப்போம், இல்லை புது பாஷை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கற்றுப்போம். ஸோ எப்பயுமே உங்கள் ஹாபி என்னன்னு கேட்கும்போது தூங்குறது, அந்த பேசுறது, இந்த மாதிரி வந்துட்டு ப்ரொடக்டிவாக இல்லாத ஒரு வேலையை விட்டுட்டு உங்கள் ஹாபி வச்சு உங்களோட லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு ஸ்கில் உங்களுக்கு வர மாதிரியான ஒரு ஹாபியை சூஸ் பண்ணிவிட்டு அதை உங்கள் ஹாபியாக சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், நியூஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை சில பேர் வந்துட்டு ஏதாச்சும் பாஷை கற்றுப்பாங்க, அதாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம். சில பேருக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது ஒரு ஹாபியாக இருக்கும், சில பேருக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பார்க்குறதே ஒரு ஹாபியாக இருக்கும், சில பேருக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது ஹாபியாக இருக்கும், ஜிம்மு ஹாபியாக இருக்கும், சிங்கிங் ஹாபியாக இருக்கும், டான்ஸிங் ஹாபியாக இருக்கும், இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க. ஓகேவா? அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டான ஹாபி? ஃபார் எக்ஸாம்பிள் என்னை கேட்டிங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ், நான் வந்துட்டு கிரிக்கெட் விளையாடுவேன். ஸோ எனக்கு கிரிக்கெட் விளையாடுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹாபி. ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃபிட்னஸ் கிடைக்குது, ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் வெயிலில் கிரவுண்டில் போயிட்டு காற்றா நீங்கள் மண்ணில் விளையாடுறீங்க, அப்போ நல்ல காற்று சுவாசிப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறீங்க, ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், நல்ல பாண்டிங் கிடைக்கும், உற்சாகப்படுவீங்க. ஸ்போர்ட்ஸ்னால் வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும், அப்போ நீங்கள் வேர்த்து ஊற்றும் போது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது, உங்கள் மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு கம்மியாகும். இந்த மாதிரி நான் என்னோடதை சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களோடதை சொல்லணும், இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்து வந்துட்டு ஒர்க் அண்ட் ரெஸ்ட் ரூல்ஸ் இன் யூரோப். அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூரோப்பில் எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி ரெஸ்ட் பண்ணணுன்றதுக்கு வந்துட்டு சில ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தான் வண்டி ஓட்டணும், இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது வந்துட்டு அவசியம் அப்படின்றது இருக்குது. அது வந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே டிரைவிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 4.5 மணி நேரம் வண்டி ஓட்டுறீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் மினிமம் நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 45 நிமிஷம் பிரேக் எடுத்தே ஆகணும், ஒரு 3/4 மணி நேரம் பிரேக் எடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 4.5 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா இன்னொரு ஒரு 3/4 மணி நேரம் பிரேக் எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பிரேக் எடுத்து ஓட்டணும். ஒரே நேரத்தில் கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ரெச்சில் ஓட்டக்கூடாது. இதுதான் வந்துட்டு அவங்களோட ரூல்ஸ். அதே மாதிரி நீங்கள் எந்த நேரத்தில் வந்துட்டு வண்டி ஓட்டலாம், எந்த நேரத்தில் வண்டி ஓட்டக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 ஹவர்ஸ் a day அப்படின்னா 9 மணி நேரம் வந்துட்டு நீங்கள் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். 24 மணி நேரத்தில் 9 மணி நேரம் தான் நீங்கள் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். சில நேரம் வந்துட்டு நீங்கள் வண்டி ஓட்ட முடியாத மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு கற்றுக்கணும். ஓகேவா? அடுத்து வந்துட்டு சில இம்பார்ட்டன்ட் கேள்வி இருக்கும். இப்போ எப்படின்னா,
ஹவு மெனி கண்ட்ரீஸ் ஆர் தேர் இன் யூரோப் அப்படின்னா யூரோப்பில் என்னென்ன எவ்வளோ நாடுங்க இருக்குது அப்படின்றது இருக்கும். அண்ட் விச் ஆல் கண்ட்ரீஸ் ஆர் தேர் இன் யூரோப் அப்படின்னா யூரோப்பில் வந்துட்டு எந்தெந்த நாடு இருக்குது, எவ்வளோ நாடு இருக்குது, எந்தெந்த நாடு இருக்குது அப்படின்றது வந்துட்டு ஒரு கேள்வி. நீங்கள் அதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? யூரோப்பில் மொத்தம் 27 நாடு இருக்குது. 27 கண்ட்ரீஸ் ஆர் தேர் இன் யூரோப். யூரோப் வந்துட்டு ஒரு கண்டம், ஓகேவா? ஸோ அந்த கண்டத்தில் எவ்வளோ நாடு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 27 நாடு இருக்குது யூரோப்பில். அண்ட் எந்தெந்த கண்ட்ரிலாம் இருக்குது யூரோப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா லித்துவானியா இருக்குது, லாட்வியா இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, இட்டலி இருக்குது, இட்டலி இருக்குது, ஜெர்மனி இருக்குது, ஹங்கேரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய நாடு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் யூரோப்பில் தான் வேலை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த 10 நாடு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் யூரோப்பில் எந்த கரன்சி யூஸ் பண்ணுவாங்க? இப்போ நம்ம நாட்டில் இந்தியாவில் வந்துட்டு ரூபாய் யூஸ் பண்ணுறோம், ருப்பீஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் யூரோப்பில் போனீங்கன்னா ரூபாய் யூஸ் பண்ண மாட்டோம். அங்கே வந்துட்டு யூரோ யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு வாட் கரன்சி டு யூ யூஸ் இன் யூரோப் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் யூரோன்னு சொல்லணும். ஸோ யூரோ வந்துட்டு அந்த நாட்டில் இருக்கிற கரன்சி. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி உங்களுக்கான ஃபேவரட் ட்ரக் என்னது, இல்லை ட்ரெய்லர் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ட்ரெய்லர் எது, உங்களுக்கு பிடிச்சமான ட்ரக் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அண்ட் ஏன்னு கேட்பாங்க. இதுக்கு வந்துட்டு உங்களோட அனுபவத்தில் உங்களுக்கு பிடிச்ச ட்ரக் எது, ட்ரெய்லர் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பதில் சொல்லுங்கள். அண்ட் ஏன்றது கூட வந்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அது வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ், உங்களுக்கு இருக்கிற அந்த நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு அதிகப்படுத்தி காட்டும். அண்ட் டு யூ நோ வேர் யூரோப் டிரைவர் ஸ்லீப் அண்ட் ட்ரக்ஸ் அப்படின்னா யூரோப் டிரைவர்ஸ் வந்துட்டு ட்ரக்குள்ளே எங்கே படுப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்மலாம் ட்ரக் டிரைவர்ஸ் நம்ம ஊரில் சில பேர் வந்துட்டு அப்படியே சீட்லேயே படுத்துப்பாங்க, இல்லை ட்ரக்கு மேலே வந்துட்டு விரித்து படுத்துப்பாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் யூரோப்பில் ட்ரக் டிரைவர்ஸ் வந்துட்டு எங்கே படுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு கேபின் இருக்கும், அந்த கேபின்குள்ளே தான் படுக்கணும், ஓகேவா? அது ரூல், அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கேன் யூ டிரைவ் அட் நைட் அண்ட் கேன் யூ டிரைவ் இன் கோல்டு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ராத்திரி நேரம் நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, நீங்கள் முழு ராத்திரி வந்துட்டு வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு கேன் யூ டிரைவ் இன் கோல்டுனா நீங்கள் வந்துட்டு குளிர் நேரத்தில் குளிரும் போது நீங்கள் வந்துட்டு வண்டி ஓட்டினா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குமா, இல்லை உங்களுக்கு சுலபமாக இருக்குமா? குளிர் நேரத்தில் அதிகமாக வந்துட்டு பனி பெய்கிற நேரத்தில் வண்டி ஓட்டுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்றதை பற்றி கேட்பாங்க, ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் எவ்வளோ தூரம் பிடிக்கும்? ஹவு ஃபெமிலியர் ஆர் யூ இன் இங்கிலீஷ் ஆர் ஹவு கான்ஃபிடென்ட் டு யூ நோ தட் யூ கேன் ஸ்பீக் ஆர் ரைட் இன் இங்கிலீஷ் அவுட் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஸ்டார் இல்லை 5 பாயிண்டில் இல்லை 5க்கு கம்பேர் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களுக்கு சப்போஸ் வந்துட்டு இங்கிலீஷ் அவ்வளோ நல்லா தெரியல, ஒரு சுமார் அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 2.5 இல்லை 3 அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா 3.5லேருந்து 4 சொல்லிக்கலாம். இல்லை சில பேருக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா இங்கிலீஷ் தெரியும், அவங்களாம் வந்துட்டு ஒரு 4.5 கிட்ட சொல்லிக்கலாம், ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு இந்த மொத்த இன்டர்வியூவையுமே நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷில் தான் கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் நீங்கள் இந்த மொத்த இன்டர்வியூவுமே அவங்க என்ன கேட்டாலுமே நீங்கள் இங்கிலீஷில் தான் பதில் சொல்கிறீங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கான இங்கிலீஷ் தெரியும்ன்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் நீங்களாக என்ன சொல்ல வேண்டியதுன்றது வந்துட்டு உங்களை பற்றி என்ன தெரியும், உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இங்கிலீஷ் பேசுவீங்கன்றது வந்துட்டு என்ன கான்ஃபிடென்ஸில் நீங்கள் பேசுவீங்கன்றது உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குதுன்றது தான் அவங்க செக் பண்ணுவாங்க. அண்ட் அதை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். இதில் வந்துட்டு பொய் சொல்லணும் உண்மை சொல்லணுன்ற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்துட்டு எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10க்கு எனக்கு வந்துட்டு ஒரு 7 தான் தெரியும் இங்கிலீஷ் அப்படின்னா நீங்கள் அதை கான்ஃபிடென்ட்டாக எனக்கு வந்துட்டு 10 ஸ்கேலில் கேட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு 7 தான் தெரியும், 7.5 தான் வந்துட்டு நான் இங்கிலீஷ் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லை சில பேருக்கு வந்துட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காது, அப்போ வந்துட்டு 4லேருந்து 5 அந்த மாதிரி சொல்லிக்கலாம், ஓகேவா? ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. இப்போ வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு பேசேஜ் இருக்கும் அப்படின்னா ஒரு கட்டுரை மாதிரி இருக்கும், அதை நீங்கள் படிக்கணும். மெதுவாக அதை எடுத்து கூட்டி நீங்கள் படிக்க தெரிஞ்சால் போதும். அது ரீடிங். அதுக்கப்புறம் ரைட்டிங் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், அவங்க இங்கிலீஷில் எழுதுறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். அதனால் இதை பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லாவே சூப்பராக வந்துட்டு நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்டு நல்லா பண்ணலாம், ஓகேங்களா? பயப்படாதீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான பார்க்கிங் இருக்குது.
ஒன்று வந்துட்டு ரிவர்ஸ் பார்க்கிங்லேயே ஸ்னேக் பார்க்கிங்னு இருக்குது, இன்னொன்று 90 டிகிரி பார்க்கிங்னு இருக்குது. இது எப்படி ஸ்னேக் பார்க்கிங் 90 டிகிரி பார்க்கிங்ன்றது வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிப்போம். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்துட்டு எப்படி ஸ்னேக் பார்க்கிங் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்த வீடியோவில் இருக்கிறத நான் இப்போவே சொல்கிறேன். இப்போ அந்த வண்டி போகும்போது பாம்பு மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போகிறது வந்துட்டு ஸ்னேக் பார்க்கிங். நீங்கள் அப்படியே டைரெக்டாக 90 டிகிரி அப்படின்னா இப்படி இங்கேருந்து இப்படி போகிறது, இங்கே இருக்கிறீங்க வண்டி இப்படிலேருந்து இப்படி போகிறது வந்துட்டு இது வந்துட்டு 90 டிகிரி பார்க்கிங். ரிவர்ஸில் நீங்கள் வந்துட்டு இப்படி போய் இப்படி வளைஞ்சு இப்படி இப்படி பார்க் பண்ணுறது இருக்குதுல்ல, இது வந்துட்டு ஸ்னேக் பார்க்கிங். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்துட்டு ட்ரெய்லர் டிரைவர் வேலை வந்துட்டு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்னேக் டிரைவிங் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்னேக் டிரைவிங் பண்ணுறதுக்கு 2 விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்துட்டு ஒன்று ரைட்டில் நல்லா ஓட்டுறதுக்கும் அப்புறம் லெஃப்ட்டில் நல்லா ஓட்டுறது, ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக சுலபமாக தெரியணும். உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வச்ச கோன் இல்லையா, அந்த கோனை இடிக்காமல் நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஓட்டுறது நீங்கள் கற்றுக்கணும் எப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ சில நேரம் வந்துட்டு வண்டி வந்துட்டு இப்படி கொஞ்சம் உள்ளே போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி வரும்போது கடைசி இருக்கிற கோனை வந்துட்டு அவங்க இடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடிக்காமல் நீங்கள் கரெக்டாக வர மாதிரி இருக்கணும். அடுத்து வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் பின்னாடி வரீங்க, எவ்வளோ தூரம் முன்னாடி போகிறீங்கன்றது கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். இப்போ சில நேரம் எப்படி இருக்கும், நீங்கள் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு எவ்வளோ தூரம் வரணுன்றது தெரியாமல் நீங்கள் அந்த பாக்ஸை விட்டு தாண்டி வந்துடுவீங்க. அப்போ வந்துட்டு பின்னாடி ஏதாச்சும் ஒரு பொருளை இடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு அவ்வளோ தூரம் பின்னாடி வராமல் கரெக்டான இடத்துல நீங்கள் முன்னாடி போய் நிறுத்திக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி வரணும்னு தோணுன்னா கூட நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் வண்டியை வந்துட்டு முன்னாடி பின்னாடி ட்ரை பண்ணிவிட்டு பர்ஃபெக்டான பார்க் பண்ணிக்கலாம். ஆனால் எப்பயுமே கோன் அடிக்கிறது இல்லை வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ரொம்ப தூரம் போகிறது வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மொத்த இன்டர்வியூ ப்ராசஸ்லேயுமே இப்போ இதுதான் கடைசியான கொஷின். இதுக்கப்புறம் வந்துட்டு 90 டிகிரி பார்க்கிங் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சிம்பிளாக இங்கேருந்து இப்படி போகிறது, இதை நீங்கள் ஈஸியாக பண்ணி முடிச்சிருவீங்க. இதில் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகேவா? இப்போ அஃபிஷியலாக நம்ம வந்துட்டு எல்லா கேள்வி என்னென்ன மாதிரி கேட்பாங்கன்றதை வந்துட்டு பேசி முடிச்சாச்சு, நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோதாங்க அதிகபட்சம் வந்துட்டு உங்களுக்கு கேள்வி கேட்க முடியும். இதை விட ஜாஸ்தியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அண்ட் கேட்டாலுமே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ட்ரிக்கை வச்சுட்டு நீங்கள் பதில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக்கு நம்ம வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், ஆட்டிடியூட். நம்ம ஆட்டிடியூட் வந்துட்டு மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டிடியூட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நம்ம எப்பயுமே நம்ம பதில் சொல்லும்போது கான்ஃபிடென்ட்டாக, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்படி இருக்கிறேன் நான், எனக்கு வந்துட்டு எல்லாமே தெரியும் அப்படின்றது வந்துட்டு கர்வம் இல்லாமல் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை மட்டும் இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு பாருங்கள் எனக்கு இவ்வளோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க முன்னாடி உட்காந்துக்கலாம். எந்த காரணத்துக்கும் பயப்பட வேண்டாம். நீங்கள் எப்பயுமே உங்களை வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்மைல் உங்கள் முகத்தில் இருந்தால் கூட போதும். ரொம்ப பெரிய சீரியஸான மேட்டர்லாம் இல்லவே இல்லை. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷில் ரொம்ப சரளமான இங்கிலீஷ் சூப்பராக பேசணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான இங்கிலீஷில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பெட்டராக பேசணும். இப்போ உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்கள் அதில் கிராமர்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சில பேர் வந்துட்டு நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்களே தப்பு பண்ணுவாங்க. அதனால் உங்ககிட்ட வந்துட்டு அந்த கிராமர் சூப்பராக நீங்கள் பேசுவீங்கன்றதெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் இங்கிலீஷில் அவங்களுக்கு புரிய வைக்கிறீங்க அப்படின்றது தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இப்போ வந்துட்டு மை நேம் இஸ் வந்துட்டு என் பேர் ஸ்டாலின்ங்க. இப்போ வந்துட்டு நான் சொல்லணும்னா மை நேம் இஸ் ஸ்டாலின், ஐ எம் அ ட்ரெய்லர் டிரைவர், ஐ ஒர்க்ட் இன் யூரோப், ஐ ஒர்க்ட் இன் லித்வானியா ஃபார் 7 years, ஐ ஒர்க்ட் இன் சம் கம்பெனி. என் கம்பெனி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சைட்டோ எக்ஸ்போர்ட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா ஐ ஒர்க் ஃபார் சைட்டோ எக்ஸ்போர்ட்ஸ் ஃபார் 3 years. அண்ட் தென் ஐ ஒர்க்ட் ஃபார் கெமிங்கன் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபார் 4 years அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பற்றி சொல்லலாம். ஐ கேரிட் குட்ஸ் லைக் டைரி ப்ராடக்ட்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ், ஐ ஒர்க் போத் இன் லோக்கல் அண்ட் ஐ ஒர்க் ஃபார் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சூப்பரான இங்கிலீஷ்லலாம் பேசணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்கிறதுலேயே வந்துட்டு நிறைய தப்பு இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சதான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி உங்கள் ட்ரை பண்ணணும் பேசுகிறதுக்கு. இப்போ நான் சொன்னதே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சதில்ல. ஐ ஒர்க் இன் அப்படின்னா வந்துட்டு நான் இவ்வளோ வருஷம் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுல இருக்கிறதுல இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன கேள்வி, சின்ன சின்ன விஷயத்தை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை வந்துட்டு அழகாக அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். ஒத்த வார்த்தையில் இல்லை ஒரு சென்டென்ஸில் எப்பயுமே நீங்கள் பதில் சொல்லாதீங்க. எப்போ பதில் சொன்னாலுமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி டெப்த்தாக கடைசியாக வரைக்கும் அந்த நீங்கள் சொல்ல வர்றது வந்துட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா?
ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பயுமே ஓவர் கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வேணவே வேணாம். நம்ம வந்துட்டு எப்பயுமே கர்வத்தோட யார்கிட்டயுமே எந்த ஒரு இன்டர்வியூமே கொடுத்தாலும் நம்ம செலக்ட் ஆக மாட்டோம். நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த கான்ஃபிடென்ஸ், நம்ம அனுபவத்தை அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ சட்டிலாக, எவ்வளோ பொலைட்டாக அப்படின்னா எவ்வளோ நல்ல விதமாக கொடுக்குறோன்றதை பொறுத்து தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும். ஓகேவா? முதல் விஷயம், கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த நாட்டில் கம்பெனி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த நாட்டில் என்னென்ன சிறப்பு இருக்குது, நாட்டில் என்னென்ன மாதிரியான சிட்டிஸ் இருக்குது, அந்த நாட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றது, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க. உங்களுக்கு வந்துட்டு அதிகபட்சம் ரொம்ப கவலைப்படுற மாதிரி விஷயம்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸ்கில் பி உங்கள் கூட இருக்கிறோம். நாங்கள் வந்துட்டு உங்களோட எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் எங்ககிட்ட வரலாம். நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி தருவோம். நாங்கள் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் பார்த்துப்போம். நீங்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்துச்சாலும் நீங்கள் ஸ்கில்பி கிட்ட அப்ரோச் பண்ணிக்கலாம். ஸ்கில்பி உங்களை பார்த்துக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோவோட செஷனோட கடைசி தருணத்துக்கிட்ட வந்துட்டோம். எல்லாருக்கும் வந்துட்டு என் நெஞ்சார்ந்த ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். எல்லோரும் நல்லா பண்ணுவாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள் இந்த இன்டர்வியூவை. உங்கள் எல்லாரையுமே யூரோப்பில் சந்திக்கிறதுக்கு மிக ஆர்வத்துடன் நாங்கள் ஸ்கில்பி இருக்கிறோம். நன்றி.